குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன பாக்குறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாகரிகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாத பட்டிக்காட்டு பசங்க. நாளைக்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒரு பய கூட இங்க நிக்காம நான் பாத்துக்கிறேன். கூட்டம் கூட கூடத்தான் எதுக்குமே மரியாதை. இந்த கூட்டம் இன்னும் அதிகமாறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. என்னது கூட்டத்தை கண்டு கூச்சப்படுறாங்களோன்னு நினைச்சேன். கூட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இறங்கண்ணே. பழனிசாமி, என்னாச்சு ஜீவா? இந்த சேட்டு கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். சொன்ன தேதியில திருப்பி கட்ட முடியல. 6 மாசமா வட்டி கூட கட்டல பழனிசாமி. சரி, அந்த வட்டியை தள்ளுபடி பண்ணுங்க. 25,000 ரூபாய் நான் கொடுத்துறேன். என்ன பழனிசாமி 6 மாச வட்டியை தள்ளுபடி பண்ண சொல்றியே? வட்டிக்காகத்தானே இந்த தொழிலை செய்யறோம். இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். சேட்டு, நீ வட்டியில ஒரு பைசா கூட கம்மி பண்ணாத. ஜீவா, நீ உடனே 6 மாசம் வட்டியும் கொடுத்து அது கூட சேர்த்து இன்னும் ஒரு 6 மாசம் வட்டியும் கொடுத்துரு. சேட்டு முதல் 25,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு வட்டி தான் முக்கியம். பழனிசாமி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அண்ணா, சேட்டை விட்டு கூட்டு போய் 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க. சரி. நீ எதுக்கு போய் கடை வாங்கின? பையனை படிக்க வைக்கிறதுக்காக வாங்கினேன். என்ன விளையாடுறியா நீ? 5 வயசு பையன் படிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு 25,000? இது இங்கிலீஷ் மீடியம் பழனிசாமி. குழந்தைங்க எது எடுத்தாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுது. அப்பாவை கூப்பிடுது, அம்மாவை கூப்பிடுது, எல்லாமே இங்கிலீஷ் தான். தண்ணி குடி விட்டு இங்கிலீஷ்ல தான் குடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் என் பொண்டாட்டியும் ஆசைப்பட்டா. காலங்காலமா நம்ம பரம்பரையே கோமணத்தை கட்டிட்டு திரியிறோம். நம்ம பிள்ளைங்களாவது கோட்டும் சூட்டும் போட்டு இங்கிலீஷ்லயே நம்ம கூப்பிடுவேன்னு சொன்னா அதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம். 2 வருஷத்துக்கு 25,000 செலவாயிடுச்சு. இப்ப கேட்டா அடுத்த வருஷம் தான் 1வது போங்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் என்ன படிச்சுன்னு கேட்டேன். ஏதோ எங்கேஜி உங்கேஜிங்கிறாங்க. உன மாதிரி கேனத்தனமா இருந்தா எல்லாம் சொல்லுவாங்கடா. என்ன அறிவு இருக்கா உனக்கு? நீ நான் தமிழ் ஸ்கூல்ல 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சோம். இன்னைக்கு ஒழுக்கமா சம்பாதிச்சு குடும்பம் நடத்தல. கோட்டு சூட்டு தச்சு போடணும்னு ஆசைப்பட்டா 2 செட் தச்சு வச்சுக்க 2,000 சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டா 3 மாசத்துல இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு 35 ரூபாய் புத்தகம் வைக்கிறான். அதை வாங்கி படிச்சுக்க. அதை விட்டு கொள்ளையடிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன குழந்தைய சேர்த்த? யார் தான் ஸ்கூல் நடத்துறது? புஷ்பா நர்சரி ஸ்கூல்னு ஒரு பொண்ணு நடத்துது பழனிசாமி. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உங்க குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த மாதிரி கோமணம் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இது கூட இல்லன்னா நல்லா இருக்காதுமா. யோ, நாளைக்கு உங்க ஃபுல் சூட்ல வரல, இவங்க பசங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மேடம், நீங்க இவங்களை இங்கிலீஷ்கார மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கிலீஷ்காரன் கைய கழுத்துல கட்டுவான். நம்ம இந்தியன்ஸ் இடுப்புல கட்டுவாங்க. இந்தியன் கவுபாய்ஸ். திருந்துங்க ஐயா. சூட்டு தைக்கணும்னா 4,000 5,000 ஆகுன்னு சொல்றாங்கம்மா. 4,000 5,000 எல்லாம் ஒரு பணமா? ஆளுக்கு ஒரு 4 செட் தச்சுக்கங்க போங்கயா. போங்கயா. மேடம், 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் எல்லாம் ஒரு பணமானு கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. இந்த 4,000 ரூபாய் 5,000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால டீச்சர்ஸ் சம்பளத்தை 750 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணிக்கலாம். வாட்? 750 பத்தாதா? 600 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு 150 ரூபாய் மிச்சம் பிடிங்க. மாமா, முக்கியமான வேலையா வந்தேன். எல்லாரும் நல்லா படிக்கணும். எல்லாம் கிளாஸ் ரூம் போங்க. நீதான் ஸ்கூல் நடத்துறியா? அத பத்தி கேட்க நீ யாரு மேன்? Who are you? பச்சைக்கொடி பழனிசாமி. இங்க பார், கல்வி கத்து கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அத ஒரு சேவையா நினைச்சு செய்யறவங்க தான் பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சு நடத்தணும். 3,000 ஆனா 10,000 கொள்ளை அடிக்கணும்னா ஓப்பனா போய் கந்துட்டு கடை வச்சு நடத்து. இல்ல பைனான்ஸ் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஓடிடு. அதை விட்டுவிட்டு பள்ளிக்கூடம்ங்கிற பேர்ல ஏன் கொள்ளை அடிக்கிறீங்க? Who the hell are you to come and talk to me like this? How dare you enter my school premises and talk to me? What do you think of yourself? How dare he enters my school premises and charge at me? What does he think of himself? நீ இப்ப பேசுனிய எல்லாமே எனக்கு புரியும். ஆளை பார்த்து படிக்காம மட்டும் இடம் போட்டுறாத. நாங்களும் இங்கிலீஷ்லாம் படிச்சவங்க தான். மதர்னா அம்மா, ஃபாதர்னா அப்பா, பிக் ஃபாதர்னா பெரியப்பா, ஸ்மால் ஃபாதர்னா சித்தப்பா. இந்த இங்கிலீஷ் போதுமா என்ன எடுத்து விடணுமா? யோ, நீ காலம் காலமா வேட்டி கட்டிக்கிட்டு தெரியற. இந்த குழந்தைங்களாவது நாளைக்கு நாகரிகமா கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷ்கார மாதிரி ஸ்டைலா வர வேணா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாங்கன்னு இடுப்புல வெறும் வேட்டி சுத்திட்டு இருந்தவனா இந்தியாவுக்கு சொந்தம் வாங்கி கொடுத்தான். அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நிறைய பேச முடியிருக்கேன். ஆனா என் அளவுக்கு அறிவு வாங்கினோட அதெல்லாம் பேச முடியும். ஓ லெவலுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்க. 650 ரூபாய்க்கு கிடுக வாங்கிட்டு 750 ரூபாய்க்கு மூங்கில வாங்கிட்டு 4 குடிசையை போட்டுக்கிட்டு நர்சரி ஸ்கூல் வச்சுக்கிட்டு அதுக்கு 1000 கொடு இதுக்கு 1000 கொடு கேட்டுக்கிட்டீங்களே. இருக்கிறவங்க இழிச்சா நினைச்சுக்கிட்டீங்களா? இங்கிலீஷ்ல படிச்சாதான் படிப்பு வருமா? கோட்டு சூட்டு போட்டாதான் அறிவு வருமா? காமராஜரும் கக்கன்ஜியும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டா பண்ணாங்க? இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் இந்த நாட்டை ஆண்டாங்களே? இங்கிலீஷ் மீடியம் படிச்சு ஆண்டாங்க? அதெல்லாம் நிறுத்த சும்மா.
ஆயிரக்கணக்கில் டொனேஷன் கொடுத்தா தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? ஏழை குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது? அப்ப பணக்காரங்க மட்டும் தான் படிக்கணுமா? உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 2 நாளைக்குள்ள ஊர் ஜனங்கள்ட்ட கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்தணும், அல்லது இடத்த காலி பண்ணிடணும். இல்ல நான் கொஞ்சம் விவரம் கெட்டவன், பின்னாடி என்ன வருமா யோசிக்க மாட்டேன், அடி பின்னிடுவேன். இவ யார் என்ன மிரட்டுறதுக்கு? அதானே அடி பின்னிடுவேங்கறா. அவன் பின்னியே விடுவாம்மா. நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க காட்டியே தீரணும். நீ யாரியா? வர்மடி குடுக்குறவன். அவன் தர்மடி கொடுத்தானா? இப்படியே போகாத, இவன் கண்ணையா குத்திர போறேன். நீங்க எங்கே இருங்க, நான் தனியா கவனிச்சிட்டு வரேன். யோ சாரியா, எனக்கு தெரியாம எங்க அப்பா இவங்களை அனுப்பிச்சிட்டாரு. நீ என்ன தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசை கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு இந்த டிராமா பண்ற? டிராமா இல்லையா, மனசார உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். மனசை திறந்து காட்டட்டுமா? ஓகே. ஐயோ ஏய் என்னங்க என்னங்க, என்ன இது புலி மாதிரி பாஞ்சு வர்றவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? ஏ மேடம், எந்த வர்ம அடிக்கும் மசியாத பார்ட்டி இப்படி மிரண்டு ஓடுதே. நீங்க என்ன கொடுத்தீங்க? இப்படி வாங்க. அப்படின்னா எதிர்காலத்துல அவர்தான் எங்க முதலாளியா? சம்பள உயர்வு அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? சம்பளத்தை 1000 ஆக்க சொன்னீங்கல்ல, அவர் 2000 கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா ஸ்கூலோட செட்டப்பே மாற போகுதா? ஆமா, இனிமே யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கூடாது. இது வரைக்கும் வாங்கின ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் இலவசமா சத்துணவு வித் 2 eggs. எஸ், இலவசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் வருஷத்துக்கு 2 முறை. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர்கட்டோட சேர்த்து. ஓ, அந்த லெவலுக்கு வந்துருச்சா? அப்ப பொங்கலுக்கு 2 கரும்பும், தீபாவளிக்கு கொஞ்சம் நல்லெண்ணையும் கொடுத்துரும். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அவரை தனியா போய் பார்த்து, மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதுன்னு அதெல்லாம் சொல்லி அவருக்கு என் மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மேடம், நான் ஒரு வாத்தியார், உங்க மேல ஒரு இது வரா மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால வேஸ்ட். நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கிறேன். ஏய், மீன் கடிக்குதுடி. ஆம்பளை மீனா இருக்கும், கடிக்குது, கடிச்சு போட்டோம். ஏய், யாரோ நம்ம குளிக்கிறது ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கடி. அண்ணே, நாங்க குளிக்கிறது யாரோ ஒருத்தன் பாக்குறானே. ஏய் வாடாங்க. யாரா நீ? மாயாண்டி. பொண்ணு குளிக்கிற இடத்துல என்ன வேடிக்கை பாக்குற? அதுல ஒரு சுகந்தா. உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? நீ டிராக்டர் ஓட்டிக்கிட்டு நிலத்தை உழுதுகிட்டே இரு. என்ன திமிர்றான்? உன்னை அப்படியே தூக்கி ஆத்துல வீசுற பாரு. உனக்கு நீ தோழர்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க, ஆனா ஆண்டவன் என் வாழ்க்கையில விளையாடிட்டான். ஏய், ஏன் இப்பலாம் பேசுற? எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கே போய் கவலைப்படுற? ஜமாய் நினைச்சவன் கிடைச்சிருந்தா ஜமாச்சிருக்கலாம். நீதான் தபாச்சிட்டிய. ஆட நினைச்சவன் கிடைக்கலனா என்ன? கிடைச்சவன் நினைச்சு சந்தோஷமா வாழ வேண்டியதானே, அதான வாழ்க்கை. கிடைச்சவன் வாழறவனா இருந்தா வாழ்ந்துடலாம். அவன் தான் போறவனா இருக்கானே. எங்க போறான்? மேல. அவனுக்கு கேன்சர். எங்க அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு புத்துநோய்க்காரனுக்கு கட்டி வைக்க போறாரு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த புத்துநோய் விஷயம் எனக்கு தெரியாதுன்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு என் வேதனையெல்லாம் நான் அடக்கிட்டு இருக்க. நல்ல கவனி, அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத.
இந்த தோழர்களோட சேர்ந்து ஜவ்வு மிட்டாய் தின்னுகிட்டு நீ சந்தோஷமா இரு. நாளைக்கு கல்யாணம். 7வது நாள்ல நான் விதவை ஆயிடுவேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். உன் கையால தாலியை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. நான் விதவையானதும் நான் கட்டுற முதல் வெள்ளை புடவையாவது உன் கையால கூட ஒரு முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அவரை இன்னும் காணுமே. மந்திரியை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிருக்காருமா. இப்ப வந்துருவாருமா. இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஏ ஒய் கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக, கெடுக்கிறதுக்காக இல்ல. நான் கேட்டுக்கிட்டேங்கிறதுக்காக ஏழையோட நிலைமையை புரிஞ்சு ஊருக்கு கல்வியை இலவசமாக்கின பொண்ணு. பணக்கார பொண்ணுனாலும் பண்பான பொண்ணு, குழந்தைங்க மேல அன்பான பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாத்திரம் ஒருகை இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். ஏன் தம்பி நடத்த விட மாட்டேன்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன இவர் ஐயரா இல்லையா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன தம்பி சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் இல்லாம பேசணும். கேன்சருக்கு இந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷல் கேன்சர் வரையா? மாப்பிள்ள மரியாதை இடத்த காலி பண்ணிரு, இல்ல அடி பின்னிருவேன். டேய் என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? டேய் 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 விடுங்க. டேய் விடுங்க. இல்லடா டேய். டேய் பசங்களா ஏங்கப்பா. ஏன்பா தம்பி இது என்ன கல்யாண வீடா இல்ல கண்மணி பூங்காவா? என்ன தம்பி நடக்குதுங்க? ஐயா இந்த பொண்ணோட அப்பன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ண ஒரு புத்துநோய்க்கான கட்டி வைக்க போறான். அதுக்கு உங்க கையால் தாலி எடுத்து கொடுக்கணுமா? சொல்லுங்க தம்பி. நானு 5 பொண்ணு பெத்தவா. நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். இல்லையா தம்பி? ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. என்னத்த புரியல? இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்கு. அட அந்த பொண்ணு ராசி அப்படிதான்பா. ஏற்கனவே எல்லா ஏற்பாடு பண்ணி 2 வாட்டி கல்யாணம் நின்னு போல. நானே அதை மறந்துட்டேன். அண்ணன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கூட்டம் அலையும் போது எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. எந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்தாலும் ஏன் பொண்ணு மேலே பழிய போடுறீங்க? 3வது தடவையும் கல்யாணம் நின்னு போச்சு. இனி இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது. அதோட தலையெழுத்து அவ்வளவுதான். என்னையா பெரிய தலையெழுத்து? ஒரு ஆம்பளை நினைச்சா ஒரு பொண்ணு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் தலையெழுத்து மாத்த முடியுமா? பாருங்க பாருங்க இப்போ பாருங்க என்ன பெரிய தலையெழுத்து. தலையெழுத்து மாத்த முடியாதா? இப்ப என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுங்க? நீங்க லேட்டா வந்ததால மூர்த்த நேரத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சு. ஆனா மாப்பிள்ளை தான் மாறி போச்சு. என்ன முறைக்கிறீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கேன்சர்காரனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க பாத்தீங்க. நான் காப்பாத்திட்டேன். கேன்சர் காரணா? அவன் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரா? இது அவன் டாக்டரா? அந்த மூதேவி அதை முன்னாலேயே விளக்கமா சொல்லி இருக்க வேண்டாமோ? லொக்கு லொக்குன்னு 2 வாட்டி இருமினா நானும் நம்பிட்டேன். ஏண்டி மாப்பிள்ளை கேன்சர் நீதானே சொன்ன? யோ ஏன் இப்படி பிளேட்ட மாத்துற? நாம 2 பேரும் கட்டி பிடிச்சத அப்பா பாத்துட்டாரு. அதனால வேற மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? கவலைப்படாத புஷ்பா கண்ணு, மணமேடையில மாலையோட உட்கார்ந்துரு. அங்க வந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னல. இதுக்கு மேல நாம இங்க நின்னா உங்க மாமனார் டென்ஷன் ஆயிடுவாரு. வாங்க போலாம். நான் கொடுத்த அதிரடியில எங்க அப்பாவே அப்செட் ஆகி நின்னுட்டாரு. நீங்க எதுக்கே குறுக்க வரீங்க? ஆசைப்பட்ட உள்ளங்களை வாழ விடுங்கயா. மேடம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு அப்பாவி. இவன் தான் உங்களை ஏமாத்திட்டான். நான் ஏமாத்துறேன்டா? இவ அப்பாவியாடா? மச்சான் மச்சான் உங்களுக்கு டென்ஷன் வந்துருச்சுன்னா அடிக்காம இருக்க மாட்டீங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க நொச்சுன்னு 4 அடி அடிச்சிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. வரேன். எனக்கு வாழ்வு கொடுத்த பச்சை கொடியை கொடுத்துருங்க. நான் வரேன். சொல்டா. நான் ஏமாத்துறேனா? இவ அப்பாவியா? இவ கிடையா கையா போடா. என்ன
இப்ப சொல்டா, நான் அவளை ஏமாத்தனாடா? ஏன்டா டென்ஷன் பண்றீங்க? பொய் சொல்லி ஏமாத்தி தாலி கிட்ட வச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்ட நீ. ஒரு நிமிஷம். உனக்கு கொஞ்சம் பால் இருக்கு, தேவைப்பட்டா எடுத்து குடிச்சுக்கோ. தாலி கட்டிட்டான், தனி ரூமுக்குள்ள வந்துட்டான், மடங்கிடுவானு நினைக்கிறேன் நீ. இல்லையா, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு எனக்கு தான் இப்படியேதான். நீ டென்ஷன் ஆகி தலகாணி பெட்ஷீட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போயிடுவ. நான் இங்க தனியா படுக்கணும், அது என் தலையெழுத்து. அதுக்கு இந்த கூறப்படுவ உனக்காக தான் புடவை ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டேன். நீ பக்கத்துல வராததுனால நான் போய் தூங்க போறேன். சரி, நீ வெளியே படுத்துக்கோ, நான் தூங்க போறேன். இது ஏன் வீடு, நான் இதுக்கு வெளியே போய் படுக்கணும். சரி, நீ இங்கேயே படுத்துக்கோ. பால் வீணா போகுது, குடிச்சிட்டு போட. நல்லா தூங்கிட்டேன். அது ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளையா கேளு, நீ தப்பாவே கேளு, நான் நல்லாவே எடுத்துக்கிறேன். கேளியா. இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட? ஏயா, 5000 ரூபாய்க்கு பூ வாங்கி 5 பேர் ராத்திரியும் பகலுமா நின்னு அலங்காரம் பண்ணி வந்து படுத்துக்கோன்னு உன்னை கூப்பிட்டா 1.5 மணி நேரமா சும்மா கடந்துட்டு இப்ப வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேக்குறியே? யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? என்னையா? எதுக்கு வந்து சொல்ற? உட்காரியா. உட்கார்ந்தா கோபமா தான் இருப்பேன். படியா. ஏயா,
இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கியா ஒண்ணும் தெரியாம மாதிரி நடிச்ச? நேத்தியோட இப்படி வாயா போய் கூப்பிடலாம். சரி, இன்னையிலிருந்து நம்ம புருஷன் மரியாதை கூப்பிடணும். என்ன? சரிடா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேம்மா. நீ கல்யாணமாயி போனதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீ கவலையே படாதம்மா. அவர் வெளிப்பார்வைக்கு தான் டென்ஷன் பார்ட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலி. நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு கோவமே வர மாட்டேங்குதுமா. என் மனசை அவர் மதிக்கிறாரு. என்னோட ஒவ்வொரு அசைவையும் அவர் ரசிக்கிறாரு. அப்பா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிற்றுல இருக்கிற குழந்தை கொழு ஒண்ணு பிறக்கணும்ல, நல்லா சாப்பிடு. கொஞ்சம் இல்லைங்க, எனக்கு பொண்ணுதான் பிறக்கும். எனக்கு நிச்சயமா பையன் தான் பிறப்பான். எப்படி இவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்றீங்க? அதாவது புருஷன் மேல பொஞ்சாதி ரொம்ப ஆசை வச்சிருந்தா பொண்ணு பிறக்கும். பொஞ்சாதி மேல புருஷன் ரொம்ப ரொம்ப ஆசை வச்சிருந்தா பையன் தான் பிறப்பான். அப்படின்னா என்ன விட நீங்க தான் அதிகமா ஆசை வச்சிருக்கீங்களா? ஆமா, அது சந்தேகம் என்ன? சரி, இப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம். அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்? அது முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. பொண்ணு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிறக்க போறது பையனும், பையன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிறக்க போறது பொண்ணுன்னு முன்னாடியே தெரிஞ்சிட்டா அது அந்த குழந்தைய சுமக்கிற தாய் மனசை பாதிக்கும். கர்ப்ப காலத்துல தாய் மனசுல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அது குழந்தையும் பாதிக்கும் இல்லையா? அதனால இந்த ஸ்கேன் பண்ணி பாக்குறதுங்கிறது நம்ம குழந்தைக்கு நாமளே கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ரெண்டு நம்ம ரத்தம் தானே. என்ன 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 சார், உங்களை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க டாக்டர். சிஸ்டர், என்னம்மா? என் ஹஸ்பண்ட் வெளியே இருப்பாரு, கொஞ்சம் கூப்பிடுங்க. மருந்து வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காருமா. உங்களையும் குழந்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உடனே டாக்டர் அம்மா கூப்பிட்டு உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்த விஷயத்த சொன்னதும் வெளியில வந்து அப்படியே துடிச்சு போயிட்டாருமா. நான் தான் அவரை சமாதானப்படுத்தி கடைக்கு அனுப்பிச்சு வச்சேன். கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருந்துச்சு. பனிக்கூடம் வேற முன்னாடியே உடைஞ்சு போச்சு. தாயை காப்பாத்துறதா புள்ளைய காப்பாத்துறதான்னு தவிச்சிட்டோம். இனிமே குழந்தை பிறக்காட்டி கூட பிறந்த குழந்தைய காப்பாத்திட்டோமா. இந்த பேஷண்ட்டுக்கு நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன் என்னம்மா, என்னாச்சு? டாக்டர், என் குழந்தை
டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர், சொல்லுங்க. சிஸ்டர், குழந்தையை தூக்கிட்டு போங்க. காம்ப சேவை கொண்டு வாங்க. எஸ் டாக்டர். என் குழந்தை எங்க தூக்கிட்டு போறீங்க? என் குழந்தை எங்க எடுத்துட்டு போறீங்க? சொல்லுங்க கேளு. என் குழந்தை, எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை கொடுங்க. என் குழந்தை. சரி, இது பாரு, நான் சொல்றதை கேளு. குழந்தை வயித்துல இருக்கும்போதே பனி நீரை குடிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு காப்பாத்தினா, இப்ப மூச்சு திணறி செத்து போச்சு. கஷ்டப்பட்டு காப்பாத்தினா, இப்ப மூச்சு திணறி செத்து போச்சு. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை, எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என்ன நடந்தது டாக்டர்? குழந்தை வயித்துல இருக்கும் போதே பனி நீரை குடிச்சிருச்சு. நாங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சோம். அப்படி இருந்தும் மூச்சு திணறி இறந்து போயிடுச்சு.